ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா கிச்சனுக்கு வந்திருக்கோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டு தி கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு ஒரு ஹாஃப் டேக்கு மேலே நல்லா தூங்கலாம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு நாய் வளர்க்குறேன். அந்த நாய் வந்து என்னை எழுப்பி விட்டுச்சு. முதல்ல சரின்னு மறக்கா தூங்கினேன். ரெண்டாவது தூங்கும்போது ஒரு ஸ்பேம் கால் நாய் வந்து கால் பண்ணி எழுப்பி விட்டுருச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாததுனால டக்குன்னு ஃபேஸ்புக்கில் உள்ளே போனோம். அப்போ நம்ம சத்யராஜ் நடிச்சிருந்தார். அந்த படம் மீதிப்படை. அவர் வந்து ஒரு அழகான டைலாக் சொன்னார். ஒவ்வொருத்தர் பிறந்த நாளைக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க, நீங்க அல்வா தரீங்க. மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்குறதாங்க பழக்கம். என்னன்னா நம்ம எல்லாருக்கும் அல்வா தான் கொடுப்பாரு அவரு. ஸோ சத்யராஜ் ஃபேன்ஸ் இங்கே இருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சத்யராஜ் ரொம்ப பிடிக்கும்னு. நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராப்பர் ஹோம்மேட் அல்வா பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்காக நம்ம எதுவுமே காசு கொடுத்து வாங்கலை. நம்ம ரொம்ப காசு கொடுத்து வாங்கினோம்னா 10 ரூபாய்க்கு முந்திரி தான் வாங்கணும். மற்ற எல்லாமே எங்கள் வீட்டிலே இருந்தது. ஸோ அல்வாவை கிண்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அல்வா செய்கிறதுக்கு நம்ம என்ன அல்வா பண்ண போகிறோம்னா பீட்ரூட் அல்வா. அதுதான் எங்கள் வீட்டில் நிறைய இருந்தது, ஹோம்மேடு. ஸோ காசு கொடுத்து எதுவும் வாங்கறதில்லை. ஸோ பீட்ரூட் தான் எங்கள் வீட்டில் நிறையா இருந்தது. அதை நான் ஆல்ரெடி துருவிட்டேன். அதை ஒரு ஷார்ட் கிளிப் போடுறேன், கிளிப் பார்த்துட்டு வந்துடுங்க. I am very happy. Start music. நெய் டப்பா வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துகிட்டு வந்துடுறேன். எங்கே இருக்கேன்? ஆமாம், நான் வந்து சண்டேல பல பேரை சீவுன்னு சீவிருக்கேன். அன்றைக்கே வந்து எனக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் இன்றைக்கி இந்த இதில் சீவி எனக்கு ரத்தம் வந்துருச்சு. ஸோ எப்போவுமே காய் சீவும் போது பெரியவங்க பக்கத்தில் வச்சுக்கணும்பாங்க. எங்கள் அம்மாவை நான் வந்து சமைக்கிறதுக்கு வெளியில் விட்டு அனுப்பி விட்டேன். அதனால தான் எனக்கு இந்த ஒரு மோசமான ஒரு இதாகிடுச்சு. ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கணும். அப்புறம் அதில் வந்து சுத்தமான வீட்டில் தயாரிச்ச நெய் இருந்தால் வீட்டில் தயாரிச்ச நெய்யே போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். போகிறாங்க. என்ன பண்ணுறீங்க? அக்கா வைக்கிங்க. அப்புறம் பேன்கா வந்து நெய் வந்து போதுமான அளவு இல்லை, தாராளமாக ஊற்றிட்டு ஊற்றலாம். ஏன்னா அல்வாக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. ஆனால் நான் என்னுடைய சமையல் வந்து எப்போ வரலான்ட்டு சமையல் கேட்கலாம். பட் இன்னைக்கு ஏன்னா ஒன்று பண்ணலாம், ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. அதனால் இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெய் சூடானதுக்கப்புறம் தான் இதை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம சில வேலைகள் பார்க்கணும். திராட்சை எங்கள் வீட்லேயே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது காசு கொடுத்து வாங்கல, முன்னாடியே வாங்கி வச்சுருந்தது. நான் வந்து எங்கள் அம்மா பொங்கல் வைக்கும்போது இந்த மாதிரி திராட்சை பாக்கெட் வந்து எடுத்து தின்னுகிட்டே இருப்பேன். வழக்கமாக தான் வரும் அங்கங்கே. இப்போ நமக்கு கொஞ்சம் தேவையே 1 minute. ஐயோ, 2 எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டோமோன்னு நினைக்கிறேன். அதை நம்ம சேர்த்து ஊற்றிக்கலாம் நண்பர்களே. நெய் போதுமான அளவு ஊற்றியாச்சு. உடனே இந்த நெய்யில் வந்து என்ன பண்ணோம்னா முந்திரி பருப்பையும் நெய்
சூடானதுக்கு அப்புறம் தான் முந்திரி பருப்பையும் திராட்சையையும் நம்ம வந்து போட்டு சாட்டேட் பண்ண போகிறோம். சூடா இல்லையான்னு பார்க்க இப்படிலாம் கையை விட்டு ஆட்டுவாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம சும்மா அப்படியே வச்சுக்கிறோம். வேணா ஒன்று பண்ணலாம், ஒரு துளியும் பீஸ் எடுத்து முடிச்சு போட்டு பார்க்கலாம். நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ வந்துட்டு முந்திரி 10 ரூபாய்க்கு இவ்வளோ முந்திரி தருவாங்க, இல்லைன்னா 5 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. அந்த பூராத்தையும் இவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் வீட்டில் இருக்க திராட்சைகள் எடுத்துட்டு இவ்வளோ திராட்சை ஃபுல்லாக கொட்டிட்டு உங்களுக்கு எவ்வளோ சாப்பிடணும்னு தோணுதோ அவ்வளோ வந்து நீங்கள் இப்போ வாயில் போட்டு சாப்பிட்டு மிச்சத்தை போட்டுடலாம். லைட்டாக அதை கொஞ்சம் கோல்டு கலர் படிக்கிறா. ஓகே, கோல்டு கலரில் பண்ணும்போது அந்த திராட்சையெல்லாம் உப்பிட்டு வரும். அப்படி உப்பும் போதே நம்ம எடுத்துடணும். அதுதான் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன் முன்னாடி, இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி. அந்த வீடியோவில் சொல்லிச்சு திராட்சை வந்து கும்முன்னு வரும், திராட்சை கும்முன்னு வரும்போது தூக்கி தம்பி அப்படின்ட்டு. ஆனால் என்ன நம்ம இதுலேயே பாதி வந்து எடுத்துட்டோம். வடிகட்டி இருக்கும், அது எந்த பொருட்கள் தெரியல, அதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி குப்பைகளை வந்து எப்பவுமே வந்து ஹைஜீனிக்காக சமைக்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சமையலில். அப்புறம் இப்போ வந்து நம்ம துருவின இந்த பீட்ரூட்டை வந்து இந்த நெய்யிலேயே அப்படியே போட்டுருந்தோம். நான் வந்து எவ்வளோ போட்டிருக்கேன்னா அது எனக்கே தெரியல. இது வீட்டில் நிறைய பீட்ரூட் 50 ரூபாய்க்கு ஒரு 2 கிலோ பக்கத்தில் ஒருத்தன் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது விட்டுட்டு இருந்தான். அவர் ஒரு நல்ல மனிதர், 50 ரூபாய்க்கு வந்து அவ்வளோ காய் தராது. அவரை பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்படியே சிங்கில் போட்டுருணும். இப்போ பார்த்து எடுத்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இதை வந்து நான் இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், ஒரு 2 நிமிஷம் இருங்க. ஃபஸ்ட்டு இங்கே லைட்டாக ஒரு கிண்டிட்டு வந்துடுறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 6 லிட்டர் பால் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ பீட்ரூட் நான் போட்டேன்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 1 கிலோ சர்க்கரையை நீங்கள் முடிச்சு எரிஞ்சிருங்க. ஸோ அதுக்கு தான் எங்கள் வீட்டில் எனக்கு செருப்பு கொண்டு சாப்பிடுவீங்க. என்னன்னா இப்போ எதுக்கு இதை பண்ணுறோன்னா இதில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல் அது போகிறதுக்காகவும் இது ஒரு மாதிரி கெட்டியாகும்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு சமையல் சக்கரவர்த்தி தான், இருந்தாலும் லைட்டாக டவுட் அடிக்குது. அல்வா வந்து கேரட் அல்வா பண்ணிடுவோம். அது வந்து இந்த மைதா மாவுலாம் கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். மஸ்கோத் அல்வாவா ஏதோ சம்திங் வரும் அது மாதிரி. பட் இது பண்ணதே கிடையாது. இன்னைக்கு நான் வந்து ஒரு நிறைய எலியை வச்சுருக்கேன் என் கையில். எல்லோரும் லீவ் போட்டு வீட்டில் இருக்கோம். அந்த எலிகளை தான் வச்சு இதை டெஸ்ட் பண்ணிடலான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு, ஒரு நிமிஷம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஒரு நிமிஷம் எனக்கு இந்த லைட்டையும் போட்டு வந்தேன். இவ்வளோ நேரம் அந்த லைட் போடாமல் இருந்ததுக்கு காரணம் என்னென்னா நம்ம மூஞ்சி ஒழுங்காக தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் வரும். எப்படி தெரியுது. இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை வந்து நல்லாவே வச்சுக்கலாம் ஃபுல்லாகவே. ஏன்னா இது இருக்க ஈரம் அப்போ தான் சர்றன்னு அடியும். ஃபுல்லாக வச்சுட்டு அடி கோல்த்தி அடிக்கும். ரொம்ப நேரமாக நம்ம கரண்டியை வேற மாற்றி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தோசை திருப்பி தான் எடுத்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கரண்டி பிடிக்கலன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து தட்டி இதில் இருக்கிறதெல்லாம் இப்படி பண்ணிட்டு அப்படி நேராக சிங்குக்கு தள்ளி விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துலேயே கழுவி வாஷ் பண்ணி இன்னொரு கரண்டி வச்சுருக்கோம், அதை எடுத்து கிண்டிக்கலாம்.
ஓகே, சட்டி தெரியும்னு நினைக்கிறேன். ஐயோ அம்மா கொதிக்குதா பொக்கா மக்கா. நல்ல அப்படியே ஆவி வரக்க அப்படியே சூடாகிடுச்சு. தெரியாம போன மேல பறந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஓரளவுக்கு அந்த தண்ணி வாசனம் போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா திரும்ப சிம்முல வச்சுட்டு நாம வச்சிருக்க இந்த விகேஏ திக் நல்ல பால், இது வந்து எங்கள் ஊரில் வந்து ஃபேமஸான ஒரு கடை நண்பர்களே, விகேஏ. அதனால் இந்த பாலை வந்து நம்ம இப்போது உடச்சி அதில் ஊற்ற போகிறோம். 1/2 லிட்டர் பால் நமக்கு எவ்வளோ தேவைன்னு தெரில, அதனால் நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் பேக்கெட் பால் இருந்துச்சு வீட்டில். ஐயோ, எங்கள் நறுட்டோப்பு வாங்கி வச்சுருந்தோம். அவனோட பால் நம்ம இப்போ இதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஐயோ ஏன்னா இப்படி ஊற்றுது. முடிச்சிட்டேன். ஓகே, போதுமான அளவு. அது ரொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றி, சாரி பாலை ஊற்றி வச்சாச்சு. இப்போ வந்து திரும்பவும் இதை வந்து கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுக்குவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சமையல் ரொம்ப நாரடிச்சிட்டேன், அதை சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன். மிச்ச பால் ஸோ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அது திரும்பவும் நல்லா கிண்டணும். அந்த பாலில் வந்து அந்த பீட்ரூட் வந்து நல்ல ஒரு நிமிஷம் நல்ல ஒரு லெவலுக்கு வரணும். அப்போதான் வந்து அந்த பீட்ரூட்டு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா கொலன்னு வரணும். இது வந்து இன்னும் திக்காகும். அப்புறமா வந்து சர்க்கரை ஆட் பண்ணணும். கொஞ்சமாக வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். Mataji, wait is. எல்லாம் ஊத்தி அடிச்சிட்டேன். என்னது கொண்டு வரேன் பார், எப்படி இருக்கும் பார். அது வரைக்கும் வெளியவே வெயிட் பண்ணிட்டு மம்மி பைத்தியம் இங்கே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்குது. ஸோ 1/2 கப் சர்க்கரைன்னா எவ்வளோ ஸ்பூன்னு தெரில, பட் ஆனால் நம்ம நிறையவே சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டு தான் முக்கியம். அதனால் அள்ளி வாரி வள்ளல் மாதிரி எடுத்து இறச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் எதுவாக இருந்தாலும். கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்க்கறது கூட ஓகே தான், ஏன்னா டேஸ்ட் தெரியாமல் போயிடும். ஓவர் இனிப்பாக போயிடுச்சுனாலும் பிரச்சனை. அதுக்கு முன்னாடி இந்த தம்பியை திரும்ப ஒரு இடத்துல லொக்கேட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ வந்து திரும்பவும் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். உள்ள இருக்கானே அந்த காய் ஒரு 1/4 கிலோ சக்கரை போட்டுருந்துருப்பாங்க. நம்ம ஒரு 1/2 கிலோ சக்கரை பக்கத்தில் உள்ள எடுத்து ஆகிருக்கோம். இதை திரும்பவும் ஹை ஃப்ளேம் வச்சுக்கிறோம். இது மட்டும் ரொம்ப நல்ல அதெல்லாம் வீட்டு மாதிரி நம்ம என்ன சந்திச்சு எதுவுமே காசு போட்டுவாங்கல. நல்லா வந்தால் கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க. நாராசமாக இருந்துச்சுன்னா நாராசமாக இருப்பாங்க.
லைட்டாக நக்கி பார்த்துட்டோம். இதுதான் நடக்குது. சக்ஸஸ் இல்லைன்னு தெரியல. பிஎஸ்சி ஃபோட்டோ கேட்டரிங் சயின்ஸ் வேறு படிச்சிருக்கேன். இதை கூட ஒழுங்காக கிளிக்கலாம் படித்ததுக்கே வேஸ்ட் இருந்தாங்க. அப்புறம் நீங்களாம் இன்னத்தை படித்த கிழிச்சேன்னாங்க 3 வருஷம். நம்மளோட பரவாயில்ல. ஓகே குட். நம்பியெல்லாம் ரொம்ப பேட் பாய். பழகி ஊற்றுறதுலாம் அவங்களாம் அந்த டாக்டர் சாப்பிட்ற மாதிரி. ரொம்ப பழக்கம் போயிருக்கு. பபுள்ஸாக வருதியா இதில் பாருங்கயா, அழகாக இருக்கியா நைஸில். ஏதோ வந்து பீட்ரூட் குழம்பு ஸ்வீட்டாக வச்சுருக்கோம்னு தான் நினைக்கிறேன். நம்ம ட்ரை பண்ணுறது அல்வா, வந்திருக்கிறது பீட்ரூட் ஜூஸ். இதுக்கு நம்மளால் ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது. அல்வான்ட்டு சொல்லிட்டு நம்ம ஜூஸ் மாதிரி வச்சோம்னா அவங்க நம்ம கொண்டுவாங்க. இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதை தூக்கி ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு கெட்டி ஆக்கிட வேண்டியதான். அதில் அந்த இனிப்பு டேஸ்ட் வந்துருக்கு. இப்போ வாயா இங்கே வாரியா, பிடிச்சிட்ட மாதிரியா அந்த கெட்டிய பிடிச்சியா வந்துருச்சா. இதெல்லாத்தையும் நல்லா தேரணும். ஓகே, மறுக்கா என்ன பண்ணணும், லபாக்கு திரும்பவும் நெய்யை எடுத்து ஊற்றணும். ஒரு கெட்டியான நெய் இருக்கு, ஹோம்மேட் நெய், எங்கள் அம்மாவே செய்வாங்க. முந்திரி, இந்த திராட்சை, இந்த நெய், இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒரு முக்கால்னு வச்சுக்கணும். அதாவது ஃபுல்லாக இல்லாமல் முக்கால் இல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வெற்றிகரமாக நம்மளோட பீட்ரூட் அல்வாவை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இதை ஆற வச்சு எலிங்களுக்கெல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நீதான் என்னோட முதல் எலி, டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லு. ஓ அமேசிங். போய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நாக்கி பார்த்து சக்கரை இல்லை என்ன. அடுத்த ஒரு எலி இருக்குல்ல, அந்த எலியை வச்சு டெஸ்ட் பண்றேன். நருட்டோ ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் என்னோட நருட்டோ. இருறா நருட்டோ, இருறா. நான் அவங்களாம் வருவாங்க. வாடா, முந்திரி பருப்போட உனக்கு நான் ஒன்று வைக்கிறேன்டா. சூடா இருக்கு நருட்டோ. பார்க்குறாயா, எவ்வளோ தைரியம் உனக்கு? சாப்பிடு. என்ன பேசுங்க ப்ரோ. என் அல்வா ப்ராஜெக்ட் சக்சஸ் நினைக்கிறேன். என் நாய் நல்லா திங்குது. மா
லவ் யூ ஆல், ஹாவ் அ கிரேட்டஸ்ட் இயர் ஹெட். கட் பண்ணிக்கங்க. வன்மம் மாறு